Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 4.2ல கொஷின் நம்பர்ஸ் 1 and 2 கூட சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸோ தட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் கொஷின் என்னென்னு பாருங்கள். ஃபைண்ட் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சச் தட் cos x equal to 0 அண்ட் டொமைனோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. எதுலேருந்து எது வரைக்கும்? -6πலேருந்து 6π வரைக்கும். ஸோ நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சி பிளாட் பண்ணியாச்சு. -6πலேருந்து 6π வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? cos x equal to 0. ஸோ காஸில் எப்போல்லாம் 0 வரும்னு செக் பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிராஃப் வரைஞ்சிடலாம். ஓகேவா? இது 0. 0ல் காஸோட வேல்யூ என்னது? 1. ஸோ அங்கேருந்து நம்ம கிராஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் cos 90ல் வேல்யூ என்னது? 0. அப்புறம் cos πயில் வேல்யூ 1. ஓகேவா? ஸோ கிராஃப் வந்து இப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில். ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ கிராஃப் எப்படி இருக்கும்? இதே மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்புறம் என்ன ஆகும்? இதே வேல்யூவே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஸோ 3πயில் -1, 4πயில் 1, திருப்பி -1, திருப்பி 1, 6π வரைக்கும் வரைஞ்சா போதும். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கமாக வரீங்க. -1ல் -πயில் -1, அப்புறம் -2πயில் 1, திருப்பி -1. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட காஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போது காஸ் ஃபங்க்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க? cos x எப்போல்லாம் 0 ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ எப்போல்லாம் 0 ஆகுதுன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்போல்லாம் 0 ஆகுது காஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்து அதை ஜென்ரலைஸ் பண்ணி எழுதணும். ஸோ முதல்ல இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த பாயிண்ட் என்னது? ஆக்சுவலாக π/2. ஏன் அப்படின்னா 0க்கும் πக்கும் நடுவில் இருக்கா. அப்போ 0 + π/2 மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ π/2. ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட்டு π/2. அப்புறம் இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்? πக்கும் 2πக்கும் நடுவில் இருக்குது. அப்போ 3π/2. எப்படின்னு புரியுது தானே? πக்கும் 2πக்கும் நடுவில் இருந்தால் π + 2π/2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3π/2. ஸோ 3π/2. சிமிலர்லி நான் எல்லா பாயிண்ட்டும் எழுதிடுறேன். இது 5π/2, இது 7π/2, இது 9π/2, இது 11π/2. இந்த பக்கம் -π/2, -3π/2, -5π/2, -7π/2, -9π/2, -11π/2. ஓகேவா? அடுத்து -13 எடுக்க முடியாது. ஏன்னா 6πயை தாண்டி ஃபங்க்ஷன் போயிடும். இங்கே தான் இருக்கும் 13π/2. ஓகேவா? ஸோ அது என்ன ஆகுது? நமக்கு கொடுத்துருக்க டொமைனையும் தாண்டி போகுது. அதனால் அதை எடுக்கக்கூடாது. ஓகேவா? இங்கே வந்து 11π/2. 11π/2. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன். இப்போ இது என்ன பண்ணணும்? இதுதான் ஆக்சுவலாக ஆன்சர்ஸ். பட் இது என்ன பண்ணணும்னா ஜென்ரலாக எழுதணும். ஸோ ஜென்ரலாக எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஆட் நம்பர்ஸ் தானே இங்கே எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் 1 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் 5 இருக்குது, 7, 9, 11. ஸோ எல்லாமே ஆட் நம்பர்ஸ். நெகட்டிவ்லேயும் அப்படி தான் இருக்குது. ஆட் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது 1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடில் இருந்தால் 2n + 1 ஃபார்மேட்டில் எழுதணும். ஈவனில் இருந்துச்சு அப்படின்னா 2n ஃபார்மேட்டில் எழுதணும். ஓகேவா? அப்புறம் இந்த பக்கம் என்ன இருக்குது? π/2ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன போடணும்? 2n + 1 π/2ன்னு போடணும். புரிஞ்சா எப்படி எழுதுகிறோன்னு? ஆட் நம்பர்ஸில் தான் இருக்குது எல்லா வேல்யூஸும். இதை பாருங்கள், இது 1, இது 3, இது 5, இது 7. ஸோ எல்லாமே ஆட் நம்பர். ஆட் நம்பர்னால் 2n + 1 எழுதணும். அப்புறம் எல்லாத்தோட சஃபிக்ஸில் என்ன இருக்குது? π/2s இருக்குது. ஸோ π/2. ஸோ நம்ம எக்ஸோட சொல்யூஷன் என்னது? ஃபஸ்ட்டு சம்முக்கு எக்ஸோட சொல்யூஷன் என்னது? 2n + 1 π/2. அப்புறம் என்னுக்கான வேல்யூஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு எண்ணுக்கு 0 போட்டோம் அப்படின்னா இதில் 0 போட்டு பாருங்கள். 2 × 0
0 ஆயிரும். 0 + 1 1. ஸோ இந்த வேல்யூ என்ன ஆயிரும் 1ன்னு மாறிடும். அப்போ 1π/2. ஓகேவா? அப்போ 0 போடும்போது எனக்கு என்ன வருது π/2 வருது. ஸோ இதுதான் 0க்கான வேல்யூ, x = 0க்கான வேல்யூ. அப்போ இது எதோட வேல்யூவாக இருக்கும்? x = 1, x = 2, x = 3, x = 4, x = 5. ஓகேவா? அப்போ இந்த பக்கம் x = -1, x = -2, x = -3, x = -4, x = -5 and x = -6. ஓகேவா? நம்ம இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். சொல்யூஷன் என்ன வந்திருக்கு? x = 0ல் ஆரம்பிக்குதா? ஓ சாரி, நான் ஓகே சாரி, எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன் எல்லாத்தையும், எல்லாம் n. ஓகேவா? எக்ஸ் இல்லை n. ஓகே, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. n = 0லேருந்து +(-1), +(-2), +(-3), +(-4), +(-5) and -6. பாருங்கள், இந்த பக்கம் +5 வரைக்கும் இருக்குது, இந்த பக்கம் -5 வரைக்கும் இருக்குது. அதனால் நான் எல்லாத்துலேயும் +(-) போட்டேன். ஆனால் லாஸ்ட் வேல்யூ இங்கே என்ன இருக்குது? -6 மட்டும் தனியாக இருக்குது. ஸோ -6 தனியாக எழுதிட்டேன். ஓகேவா? இதான் முதல் சம்முக்கான ஆன்சர். ஸோ முதல் சம் எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் கிராஃப் போடணும். கிராஃப் போட்டு இந்த மாதிரி cos x கிராஃபை வரைஞ்சிட்டு எப்போல்லாம் 0 வருது அப்படின்னு செக் பண்ணணும். எந்தெந்த பாயிண்ட்லாம் 0 வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளாட் பண்ணிட வேண்டியதான். இப்போ செகண்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? முதல்ல பாருங்கள், டொமைனே குறைச்சிட்டாங்க இந்த கொஷினில். ஸோ நம்ம டொமைனை மாற்றிக்கலாம். இப்போ டொமைன் இப்போ எதுலேருந்து எது வரைக்கும் தான்? -5πலேருந்து 5π வரைக்கும் தான். அப்போ இங்கேருந்து ஓகே, -5πலேருந்து ஓகே இது வரைக்கும். ஓ சாரி, -5πலேருந்து 5π வரைக்கும் தான். ஸோ டொமைனை குறைச்சாச்சு. இந்த டொமைனுக்குள்ளே என்னெல்லாம் செக் பண்ணோம்? காசு எப்போல்லாம் -1 ரீச் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணோம். அப்போ -1 எங்கே ரீச் பண்ணுது? இந்த பாயிண்ட்டில் -1 ரீச் பண்ணுது. எல்லா பாயிண்ட்டையும் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த கிராஃபுக்கு கீழே எழுதுகிறேன். எப்போல்லாம் -1 ரீச் பண்ணுதுன்னு பாருங்கள், இந்த பாயிண்டில். ஸோ -5π. அப்புறம் இந்த பாயிண்ட் -3π. ஓகே, -3π. அப்புறம் இது -π. இந்த பாயிண்ட் π, இந்த பாயிண்ட் 3π, இந்த பாயிண்ட் 5π. ஓகேவா? இந்த பாயிண்டில் மட்டும்தான் என்ன ரீச் பண்ணுது? cos x -1 ரீச் பண்ணுது. ஓகே, நம்ம இப்போ எழுதணும்ல. எழுதும்போது என்ன சொன்னேன்? முதல்ல இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 5, 3, 1, இங்கே 1, 3, 5. அப்போ எல்லாமே ஆட் நம்பர் தானே. ஆட் நம்பர்னால் எப்படி எழுதணும்? செகண்ட் கொஸ்டின், ஆட் நம்பர்னால் எப்படி எழுதணும்? முதல்ல 2n + 1 அப்படின்னு எழுதிடணும். அப்புறம் சஃபிக்ஸில் என்ன நம்பர் இருக்குது? போன ஆன்சரில் π/2ன்னு இருந்துச்சு. ஆனால் இந்த ஆன்சரில் எல்லாம் என்ன இருக்குது? πன்னு இருக்குது. அப்போது πன்னு எழுதிடணும். n-க்கான வேல்யூ முதல்ல n-க்கு 0 போடுங்க. இதில் 0 போட்டோம் அப்படின்னா 2 × 0 0 ப்ளஸ் 0 + 1 என்னது 1 தான். ஸோ எக்ஸுக்கு 0 போடும்போது என்ன வேல்யூ கிடைக்கிது? எனக்கு π கிடைக்கிது. அப்போது x = மறுபடியும் எக்ஸ்னே சொல்கிறேன், n. ஓகேவா? n = 0 போடும்போது எனக்கு π கிடைக்கிது. அப்போ இது n = 1, n = 2, n = -1, n = -2, n = -3. அப்போ சொல்யூஷன் எழுதிருங்க. n = 0. அப்புறம் இந்த பக்கம் ஒரு +1 இருக்குது, இந்த பக்கம் ஒரு -1 இருக்குது. அப்போ n = +(-1), +(-2). ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரே ஒரு -3 இருக்குது. ஸோ -3. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன். நான் புரிஞ்சா எல்லாருக்கும்? புரிஞ்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் யாருமே லைக் பண்ணுறதில்ல வீடியோவை. ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். ஸ்டேட் த ரீசன் ஃபார் cos inverse of cos of -π/x வந்து ஏன் not equal to -π/x அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள வேல்யூ என்னது? cos of -π/6. ஓகே, நமக்கு என்ன தெரியும்? cos of -x வந்து cos x. ஏன்? cos வந்து ஈவன் ஃபங்க்ஷன் இல்லையா?
ஈவன் ஃபங்க்ஷனை என்ன பண்ணும், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸை எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு கொண்டு போயிடும். ஓகேவா? காஸ் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால இது என்ன வேல்யூ வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வெறும் π/6 தான் வரும். புரியுதா? ஏன்னு புரியுதா? காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா மைனஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் காஸ் எக்ஸ் தான் நம்மளோட சொல்யூஷனாக வரும். ஓகேவா? ஸோ இது வெறும் π/6 தான். ஸோ π/6ஓட வேல்யூ தானே. இப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? π/6. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் என்ன வருது? காஸ் ஆஃப் minus π/6 equal to cos inverse of okay இது வந்து cos π/x. ஓகேவா? cos x தானே. ஸோ cos π/x cos π/6. அப்போ cos inverse of cos of minus π/6 என்ன வரும்? இப்போ தான் மாற்றியிருக்கோம் வேல்யூவை. இதோட ஆன்சர் என்னது? cos π/6. ஸோ என்ன வரும்? cos இன்வர்ஸ் ஆஃப் cos π/6. இப்போ என்ன செக் பண்ணோம்? இந்த உள்ள வேல்யூ வந்து cos இன்வர்ஸோட டொமைன் என்னது? cos இன்வர்ஸோட டொமைன் என்னதுன்னா -1,1 to 0,π. ஓகேவா? அப்போ பிரின்சிபல் வேல்யூ பிரின்சிபல் டொமைன் செக் பண்ணோம் அப்படின்னா π/6 வந்து 0,πக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ π/6ங்கிறது எவ்வளோ? 30 டிகிரி தான். இது வந்து 180 டிகிரி வரைக்கும் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக உள்ளே இருக்கும். கண்டிப்பாக உள்ளே இருந்துச்சு அப்படின்னா காஸ் இன்வர்ஸையும் காசையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ காஸ் இன்வர்ஸும் காசு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு சொல்யூஷன் என்ன கிடைக்கிது? சொல்யூஷன் எனக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் π/6 தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -π/6ன்னு. இஸ் நாட் ஈக்குவல் டு -π/6. அதுதான் ரீசன். ஓகேவா? என்ன ரீசன்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -π/6 வந்து நாட் ஈக்குவல் டு -π/6. ஏன்? -π/6 வந்து பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே இருக்காது. ஓகேவா? இது ஒரு நெகட்டிவ் வேல்யூ. பட் நமக்கு ஆரம்பிக்கிறது 0லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இது நாட் ஈக்குவல் டு, அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல? இது ரெண்டையும் டைரெக்டாக கேன்சல் பண்ண முடியலை. ஓகேவா? ஸோ இதுதான் ரீசன். தேங்க்யூ.